Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அதிமுக கொடி சின்னம் லெட்டர் பேட் போன்றவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய தடை தொடர்கிறது. அதில் ஏதாவது சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அதில் மாற்று கருத்து இருக்கும் பட்சத்தில் முந்தைய தீர்ப்பை வழங்கிய தனி நீதிபதி முன்பாக மீண்டும் முறையிடலாம் என்று அமர்வு நீதிபதிகள், இரட்டை நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கி இந்த மனுவையே தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். கண்ணன் வணக்கம். ஓபிஎஸ் தரப்புக்கு நீதிமன்றங்களில் எந்த இடத்திலும் இந்த ஆரம்பத்தில் பொதுக்குழு நடந்ததிலிருந்து, வழக்கில் அவர் நீக்கப்பட்டதிலிருந்து, கட்சியிலிருந்து இப்போது வேட்டி சிம்பலை பயன்படுத்துறது போன்றவற்றிலும் அவருக்கு தொடர்ந்து தோல்விகளாக வந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு பெரிய அளவில் பின்னடைவாக பார்க்கலையா? பெரிய அளவுல பின்னடைவும் இல்லை, சிறிய அளவுல பின்னடைவும் இல்லை. காரணம் ஏன்னா, தனி நீதிபதி கொடுக்கப்பட்ட தீர்ப்புல இடைக்கால தடை என்பது 1 மாத காலத்திற்கு மட்டும்தான். 30 நாளைக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது 30 நாளை கடந்து விட்டு மாத கணக்கில் உருண்டோடி விட்டது. அதனால்தான் இந்த நீதிபதிகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கார்கள். ஏற்கனவே அது லாப்ஸ் ஆயிடுச்சு, சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. மேலும் தடையை நீட்டிக்கவில்லை, அதைத்தான் பார்க்கணும். இது முடிஞ்சிருச்சு, 1 மாசத்துக்கு முடிஞ்சிருச்சு, மேலும் தடை நீட்டிக்கவில்லை. அதனால இதுக்கு தனியா ஒரு தீர்ப்பை, தனியா ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்றேன், இந்த மனுவை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் முழுமையான தீர்ப்பினுடைய சாராம்சத்தை முழுமையாக வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். போக தனி நீதிபதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பதே நீதிக்கு புறம்பான தீர்ப்பு தான். அது நீதிக்கான தீர்ப்பாக அல்ல. முதல்ல ஒரு கட்சிக்கு கொடி, சின்னம், வேஷ்டி, சட்டை அப்படிங்கறதெல்லாம் யாரும் எங்கேயும் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதும் இல்ல, அந்த பேட்டன் ரைட்ஸ யாரும் கொடுக்கறதும் இல்ல. சின்னம்ங்கிறது தேர்தல் ஆணையத்தால் அந்த தேர்தல் காலங்களில் மட்டுமே வழங்கப்படக்கூடிய ஒரு ஏற்பாடு. அத அந்த தேர்தல் ஆணையம் மட்டும்தான் கொடுக்கும். சின்னத்தை பயன்படுத்தணுமா வேண்டாமா, கொடியை பயன்படுத்தணுமா வேண்டாமா, வேஷ்டி கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் தனி அதிகாரத்திற்கு உட்பட்டது. இதற்குள்ள நீதிமன்றம் தலையிட்டதே முதலில் தவறு. இருந்தாலும் பரவாயில்லை, நீதியின் படி, சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிற நாட்டுல இப்படியெல்லாம் சில முன்னுக்கு பின் முரண்கள் நடக்கும். அதை நாம பயணித்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு பாதகமான தீர்ப்பு அல்ல. காரணம், தனி நீதிபதி வழங்கியது 1 மாதத்திற்கு மட்டும்தான். அந்த 1 மாதம் ஏற்கனவே முடிந்து விட்டது. அந்த தீர்ப்பை எந்த நீதிமன்றமும் எக்ஸ்டெண்ட் பண்ணவில்லை, தொடருது அப்படின்னு யாருமே எங்கேயுமே சொல்லல. அதனால இப்பொழுது வேஷ்டி கட்டுவதற்கோ கொடி பயன்படுத்துவதற்கோ தடை என்பது இப்பொழுது விதிக்கப்படவில்லை. தடை என்பது அடுத்த கூட்டங்கள்ல ஓபிஎஸ் வேஷ்டி கட்டுவாரு, வாகனத்துல கொடி வைப்பாருன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அதை நோக்கித்தான் இந்த தீர்ப்பினுடைய முழு விஷயமும் தெரிந்துக்கிட்டு, தடை இல்லாத பட்சத்துல நிச்சயமாக வேஷ்டி, கொடி, சின்னம் அனைத்தையும் பயன்படுத்துவோம். இன்னொன்னு, இபிஎஸ் இல்ல, இபிஎஸ் அப்பா கருப்பு கவுண்டரே வந்தாலும் எங்களை சின்னத்தை, கொடியை பயன்படுத்துறதுக்கு தடுக்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. தொடர்ந்து யார் தடை விதித்தாலும் கொடி, சின்னம், வேஷ்டி, கொள்கை, கோட்பாடு முழங்கி கொண்டே இருப்போம். அதை என்னைக்குமே தவிர்க்க மாட்டோம். ஓபிஎஸ்க்கு பயன்படுத்தினா 1000 ஓபிஎஸ் வருவோம், தொண்டர்களுக்கு பயன்படுத்தினா கோடிக்கணக்கான தொண்டர்கள் வருவோம். இது எந்த நீதிமன்றமும் எந்த நீதிபதி தடுக்க முடியாது. நீதிமன்ற அவமதிப்பாயிராதா? தொண்டர்கள் பயன்படுத்தலாம், தொண்டர்கள் பயன்படுத்துறாங்க, பாக்குறோம். ஓபிஎஸ் இருக்கவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா ஓபிஎஸ் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள்ல அந்த கொடிகளை பயன்படுத்துது. நேற்று கூட திருப்பூர்ல எங்கேயோ பயன்படுத்தினாங்க அப்படின்னு இப்ப அதிமுக வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் அடுத்த நீதிமன்றத்துல முறையிடுவோன்றாங்க சார். முறையிடுவோம், தொடருவோம், வழக்க சந்திப்போம். பழனிசாமியை ஒரு நாளைக்குனாலும் நிம்மதியா தூங்க விட மாட்டோம். இது தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா பழனிசாமி அப்பா வீட்டு கட்சியோ, பழனிசாமி தாத்தா வீட்டு கட்சியோ இது இல்ல. இது முழுக்க முழுக்க தொண்டர்களுக்கான இயக்கம். இந்த இயக்கத்தை இப்படித்தான் பயணிக்கணும்னு யாரும் எங்கேயும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா புரட்சி தலைவரை தோற்றுவித்த, இந்த இயக்கத்தை தோற்றுவித்த மனித புனிதர் புரட்சி தலைவரை இந்த இயக்கம் தொண்டருக்கான இயக்கம், மக்களுக்கான இயக்கம் சொல்லி விட்டுட்டாரு. பொது சொத்து இது, யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்ல. யாருடைய தனிப்பட்ட சொத்து மாதிரி இது எந்த தீர்ப்பு வந்தாலும் அந்த தீர்ப்பை மீறித்தே செயல்படுவோம், வேற வழி கிடையாது. ஓகே.
Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.